நண்பர்களே, காதல் என்ற மூன்றெழுத்து வார்த்தைக்குள் அடங்கி இருக்கும் உணர்வுகளை விவரிக்க இங்கு வார்த்தைகளே இல்லை எனலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் காதல் வெளிப்படுத்தப்படும் விதம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சங்க காலத்தில் கவிதைகளாலும் கடிதங்களாலும் சொல்லப்பட்ட காதல் இன்று தொழில்நுட்ப உலகத்தில் பல விசித்திரமான வடிவங்களை எடுத்து வருகிறது. இன்றைய சமூக வலைதளங்களின் வருகைக்கு பின் காதலை வெளிப்படுத்துவது என்பது வெறும் இரு மனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டும் இருப்பதில்லை. அதை உலகம் முழுவதற்கும் காட்ட வேண்டும், தங்களின் காதல் தனித்துவமானது என்று நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு மறைமுக போட்டி இன்று இளைஞர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. ஆனால் நாம் இங்கே ஒரு நிமிடம் நின்று நிதானமாக காதலை ஆழமாக சொல்வதற்கு கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து ஆடம்பரம் செய்ய வேண்டுமா, அல்லது பல நூறு அடிகள் உயரத்தில் ஏறி நின்று உயிரை பணயம் வைக்க வேண்டுமா? காதலை சொல்வதற்கு பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை நண்பர்களே. காதலை சொல்வதற்கு உண்மையான காதல் மட்டுமே போதும், வேறு எந்த கவசமும் தேவையில்லை. ஆனால் இந்த உண்மையை மறந்து உலகையே உலுக்கிய ஒரு விசித்திரமான அதே சமயம் ஆபத்தான காதல் ஜோடியை பற்றி தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். பார்ப்பவர்களின் நெஞ்சையே நடுங்க வைத்த அந்த உச்சி வானத்து ப்ரொபோசல் என்ன, அதன் பின்னால் இருந்த பின்னணி என்ன, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த வீடியோ சாதாரணமான ஒன்றல்ல. உலகின் மிக நெரிசலான மிக உயரமான கட்டிடங்கள் நிறைந்த ஒரு மாநகரத்தின் நடுவே இந்த சம்பவம் நடக்கிறது. வானத்தை தொட்டு நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தின் உச்சி, அங்கிருக்கும் ஒரு சிறிய இரும்பு ஆண்டெனா கம்பம். நினைத்து பாருங்கள், சாதாரணமாக அந்த உயரத்திலிருந்து கீழே குனிந்து பார்த்தாலே தலை சுற்றல் ஏற்படும். ஆனால் எந்த ஒரு பாதுகாப்பு கயிறுகளோ நைலான் வலைகளோ அல்லது நெம்புகோல்களோ இல்லாமல் ஒரு காதலனும் காதலியும் அந்த இரும்பு கம்பத்தின் நுனியில் ஏறி நிற்கிறார்கள். பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய நழுவல் கூட மரணத்தை நொடியில் வரவழைக்க கூடும். அங்கேதான் அந்த நபர் தனது காதலியின் கைகளை பிடித்து கண்களை நேராக பார்த்து தனது காதலை வெளிப்படுத்துகிறார்.